ஆராய்ந்து கத்ததாமே இந்த நாளிலே நம்மளோட பேசுவாராக. என்ன சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறீர்களோ கத்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு பரிகாரம் செய்கிறது. இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு முகாந்திரம் உண்டு. விருதாவாக நீங்கள் வரவில்லை. கத்தர் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் கத்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறபடினாலே இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவர் ஜெபம் செய்கிற ஆண்டவரே நீங்க என்னோடு பேசும் என்று சொல்லி நான் காத்திருப்போம். தேவனாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. செய்திக்காக விசேஷ செய்திகளை அழைக்கிறேன். கருத்து கண்டி வரவேற்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவிகளை மனைவி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்புதானே, இதுவரை ஜெபத்திலும் ஆராதனையும் நீர்களை நடத்தினேன். இப்பொழுது நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு மனித சத்தத்தை கேட்பதற்காக ஜனங்கள் வரவில்லை. தேவரீருடைய சத்தம் எங்களுடைய காதுகளில் ஒலிக்க வேண்டும். இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல், என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆறுதல் தேவரே உண்டாகத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும். இந்த நாளை நீர் நினைத்தரடும், எங்களையும் நீர் நினைத்தரடும். தகப்பனே, இந்த நாளிலும் நான் உங்களுடைய ஊழியர் என்பதை நினைத்தரடும். வந்திருக்கிற ஜனங்கள் உங்களுடைய ஜனங்கள் என்பதை நினைத்தரடும். இன்று தகப்பனே, உங்களுடைய வல்லமை உள்ள வார்த்தை ஜனங்களுக்குள் கடந்து செல்லட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுடன் நிரம்பினாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு கூடுகையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் எடுத்திருப்பதற்காக நான் தேவனை சோதரிக்கிறேன். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பற்றி எரிந்த ஒரு காரியம், எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து தேவரே எந்த நோக்கமும் இல்லாதபடி உம்மை உயர்த்தத்தக்கதாக, உம்மை வெளிப்படுத்தத்தக்கதாக, தேவரே உம்மை நேசிக்கத்தக்கதாக ஒரு மனமாக எல்லா சபைகளும் பாகுபாடு இல்லாதபடி கூடி அந்த இடத்தில் நீர் மாத்திரம் உயர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசை உள்ளவனாக இருந்து இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையை தேவன் காண தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனை சோத்திருக்கிறேன். இதற்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொருவருக்காக தேவனை சோதரிக்கிறேன். அருமையான மொழி இந்த நாளிலும் இந்த சபையிலே தேவன் இப்படிப்பட்ட கூட்டத்தை இந்த நாள் ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். இன்னும் அதிகமாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதபடி, வேறுபாடு இல்லாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி நிற்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் செய்திக்கு முன்பாக ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் நெகேமியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 19-20 ஒருவர் வாசிக்க கேட்போம். நெகேமியா 4:19-20. நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமாய் இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாய் இருக்கிறோம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்பீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எப்பொழுது நம்ம அங்கங்க சிதறி கிடக்கலாம், எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை என்கிற உணர்வின் அடிப்படையில்
அன்பு இருக்கும் பொழுது எல்லா மதிச்சவரும் இடித்து விழுந்துடும். அன்பு எதையுமே தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும். அப்படி எல்லாரும் ஒற்றுமையா கூடும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் ஒரு செய்தியை உங்களோடு பேசும்படியாக தேவ ஆவியானவர் தெளிவாக கொடுத்தபடியால் நான் தைரியமாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மனதுருக்கத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக அடக்கிக் கொள்வீரோ? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, தேவரே பரலோகத்தில் இருக்கிறீர், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறீர், உண்மைதான். ஆனால் தகப்பனே, உம்முடைய வல்லமையும் உம்முடைய வைராக்கியமும் எங்க ஆண்டவரே? ஆண்டவரே, உங்க வல்லமை எங்க ஆண்டவரே? தகப்பனே, உங்க வைராக்கியத்தை எங்க? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பு தகப்பனே, அந்த உள்ளத்தின் கொதிப்பு, அந்த மனதுருக்கத்தையோ நீங்க அடக்காதபடி அழைத்தாங்க ஆண்டவரே. தேவனே, இந்த நாளில் எங்களுக்கு தேவை ஆண்டவரே உங்களுடைய வல்லமை. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, இந்த ஜனத்திற்கு நான் சிறு வயது முதல் உம்முடைய அதிசயங்களை நான் அறிவித்து வந்தேன். ஆனால் இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு உம்முடைய பராக்கிரமத்தை நான் வெளிப்படுத்தும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சொல்கிறது போல, இந்த நாள் நம் ஆண்டவரே நாங்கள் அறிவித்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த சந்ததியில இயேசு ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக தகப்பனே, அவர் இந்த நாளில் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிவிக்க ஜனங்கள் உண்டு. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள் இப்பொழுது அவரை நிரூபிக்கிற காலத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனே, எங்களுக்கு தேவை, இது தேவை, அது தேவை என்று நாங்கள் கேட்டு உலக பிரகாரமான காரியங்களை கேட்டு கேட்டு தகப்பனே, எங்களை சூழ எங்களுடைய எல்லை பெரிதாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது தேவையானது ஒன்று என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்றால் தகப்பனே, ஜனங்கள் இந்த நாளில் கர்த்தரை தெய்வமாக கொள்ள வேண்டும் என்றால் தேவரே, இந்த தேவை ஒரு வல்லமை வேண்டும் ஆண்டவரே, ஒரு வைராக்கியம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் கொதிப்பு எங்களுக்கு தெரிய வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, மனதுருக்க வேண்டும் ஆண்டவரே. தேவரே, இந்த நாளிலும் தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒரு மனதுருக்கோ தகப்பனே, ஒரு மென்மையான இருதயோ இயேசுவே உம்மை போல எங்களை மாற்றி அப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பகல் பொழுதில் ஆண்டவரே, ஒரு நாளில் பிச்சை எடுத்துக்கொண்டு அலங்கார வாசலிலே ஒரு மனிதன் இருந்தது உண்மைதான். அவனுடைய நோக்கம் எல்லாம் தேவை தேவை என்று இப்பிரபஞ்சத்துக்கு உரிய இந்த வயிற்றுக்கு வாழ வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, வெள்ளியில் பொண்ணு என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி பேதுருவும் யோவானும் என்னிடத்தில் இயேசுவின் நாமம் இருக்கிறது, எழுப்பி நட என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அதை பார்த்த ஜனங்கள் வாயடைத்து எது பேச முடியாதவர்கள்
அப்படிப்பட்ட ஒரு ஆசை, என் நேசரை நான் காண வேண்டும். என் நேசர் எங்கே? சுகபக்தி சொல்லும் பொழுது என் நேசர் எங்கே? எத்தனை அடி அடித்தாலும் என்ன அவமானப்பட்டாலும் என் நேசர் எங்கே? உன் நேசர் எதனால் விசேஷமானவர் என்று சொல்லும் பொழுது அங்கே அவரை உயர்த்தத்தக்கதாக அவரை குறித்து அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு உயர்வான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டதினால் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுகிறது. அவர் உயர்த்தப்படும் பொழுது எந்த ஜனங்கள் கேள்வி கேட்டார்களோ உன் நேசர் எதனால் விசேஷமானவர் என்று சொல்லி அந்த எஸ்ரேல் குமார்த்திகள் அவளுக்கு பின்னால் நாங்களும் நேசரை தேடுகிறோம் என்று ஓடி வந்தார்களே. இன்று ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த இயேசுவை தேடி வர வேண்டும் என்றால் அவரை உயர்த்தத்தக்கதாக உன்னுடைய இருதயத்தில் அவரை குறித்து, அவருடைய அழகை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து நீங்கள் நிரம்பி இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை வரும் பொழுது அவரை உயர்த்தும் பொழுது நான் உயர்ந்திருக்கும் பொழுது எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுவேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நேசரை உயர்த்தக்கூடிய அவரை பெரிதாக நீங்கள் பார்த்து அவரை பெரிதாக புகழக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வியும் வராது. பலர் கேட்பார்கள், பிரதர் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பெரிய பணக்காரரா? இல்ல, என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிடையாது, என்னை போல ஒரு சீரோ யாரும் கிடையாது. தெரு தெருவா ஐஸ் வித்துருக்கேன், ஐஸ் பாயசத்திலே பைனாப்பிள் பிஸ்ஸா ஐஸ்கிரீம் வித்துருக்கேன். ஒவ்வொரு ட்ரெயின்லயா கை நீட்டி பிச்சை எடுத்திருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் 13 வருஷம் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று என்னுடைய இருதயத்தை குத்தி இருக்கிறேன். அந்த நிலைமையில வாழ்ந்தனா ஒரு சென்று நிலமில்லாத நிலைமையில மனிதர்களால் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தேன். எனக்கு பக்கங்கள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே நேசிக்க முடியாத நிலைமையிலே தள்ளப்பட்ட நிலைமையில் அனாதை போல் அழைத்த என்னுடைய வாழ்க்கையிலே நான் நேசியாத என் நேசிக்கிறேன். நான் நேசியாத, நான் தேடாத, நான் விரும்பாத நேசன் என்னை நேசித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த அன்பு என்னை நடக்கிறது, அந்த அன்பு என்னை நடக்கிறது, அதை நான் அவருடைய அன்பை நான் உணர்ந்தேன். அவருடைய வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அவருடைய வல்லமை நான் நிரப்பப்பட்டேன். தேவன் என்னை நடத்த ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இப்பொழுது எல்லா தேசங்களுக்கும் தேவன் என்னை கொண்டு போனார். காரணம் என்ன? நான் விரும்பவில்லை, அவரை நான் விரும்பினேன். அவர் என்னை கனப்படுத்தினார். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன சைக்கிள் கொடுக்க கூட எந்த மனிதனும் இல்லாத நிலைமையிலே அவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ 1க்கு 2 கார்கள் வைத்து ஓட்டத்தக்கதாக 2 கார் வைத்திருக்கிறேன். நீங்க கேட்கலாம், 2 கார் யாருடைய நீங்க ஆட்டை போட்டீங்களான்னு கேட்கலாம். இதுவரைக்கும் ஒரு லெட்டர் யாரும் போட்டதில்லை. எத்தனையோ நாடுகளுக்கு போனா ஒரு கடிதம் எழுதினதில்லை. எந்த வீட்டிலும் காணிக்கை என்று நான் போனதில்லை. ஆனா என் ரட்சகர் இயேசு என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து 1 சென்ட் நிலம் இல்லாமல் இருந்தேன். 60 சென்ட்ல வீடு இருக்கு. நல்ல ஏசி, நல்ல முறையில நல்ல பிள்ளைகளோடு அருமையா வாழ தேவன் கிருபை செய்கிறார். 2007 மட்டும் 76 ஃபிளைட் ஏற தேவன் கிருபை செய்தார். என் தேவனை நான் நம்பினபடியினார், அவரை நேசித்தபடியினார் இன்றைக்கு அந்த ரட்சகர் இயேசு யாரிடத்திலும் கை நீட்டி அல்ல. கடந்த மாதம் கூட ஒரு சர்ச்சைக்கு சொல்லக்கூடாது, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்து என்ன தேவன் தரப்படுத்தி கொடுத்த தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு இந்த நாட்டில் என் கை இப்படி இல்லை, இப்படி தேவன் மாற்றினார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் உங்களுக்கு சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நாடுகளும் இந்த ஜனங்களுக்கு, இந்த சபை ஜனங்களுக்கு தெரியும். இவ்வளவு காலம் வந்திருக்கிறேன், ஒருவர்கிட்டையும் நின்று பேச மாட்டேன், ஒருவர்கிட்டையும் அட்ரஸ் வாங்க மாட்டேன். எங்க அண்ணனை பிடிக்கும். காரணம் இயேசு. இதனால எங்க அண்ணனை பிடிக்கும். இயேசு நேசிக்கிறார். எதுக்காக படுகிறேன்? வேற எதுக்கு படுகிறேன்? வேதம் வாசிக்கும் பொழுது அந்த வேதம் முழுவதும் கடினால் நிரப்பப்படும். வேதம் முழுவதும் கடினால் நிரப்பப்படும். அவங்க மனநாள் படிக்கிட்டு வேத
அந்த வேதம் எழுத்து முழுவதும் கண்ணீரால் நிரப்பப்படும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தேவனுடைய பாரத்தை பெற்ற ஒரு அருமையான ஒரு சகோதரனை தேவன் இந்த நாளில் எங்களுக்குள் ஒரு உறவு கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான், வேற எந்த அடிப்படையிலும் அல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை வெளியிறக்கமா சிலருடைய வாழ்க்கை புரியாமல் பேசலாம். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவை குறித்து ஒரு ஆசை, ஒரு நெருப்பு எரியுமானால், அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு நாள் நெகேமியாவுக்கு ஒரு நெருப்பு எரிந்தது. அரங்கம் இடிந்திருக்கு. அந்த செய்தியை கேட்டப்போ ஒரு நெருப்பு எரிந்தது. உட்கார்ந்து உபவாசித்தார். தேவன் பார்த்து கொண்டிருந்தார். இடிய அரங்கத்தை, எந்த அரங்கம் இடிந்தது என்று கேள்விப்பட்டானோ அந்த அரங்கத்தை காணத்தக்கதாக தேவன் அந்த நெகேமியாவை கூட்டி அழைத்து சென்றார். அதே நெகேமியாவை அவன் கேள்விப்பட்டான், அதற்காக பாரப்பட்டார். அதையே பார்க்க தேவன் கிருபை செய்தார். அந்த இடிந்த அரங்கத்தை கட்டுவதற்கு தேவன் அவனை பயன்படுத்தினார். அதற்குரிய உப்பு முதற்கொண்டு தேவையை ராஜாக்கள் கொடுக்கத்தக்கதாக தேவன் செய்தார். அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் ஒரு பாரம் உண்டாகுமானால், எதை குறித்த ஒரு பாரம்? இடிந்து ஜனங்கள் குடித்து வெறித்திருக்கிறார்களே என்ற அரங்கம் இடிந்து கிடக்கிற பாரத்தை கேள்விப்பட்டு கதறும் பொழுது அவர்களை அந்த இடிந்த அரங்கத்தை காணத்தக்கதாக தேவன் செய்வார். அவர்கள் மூலமாகவே அதை கட்ட தேவன் கிருபை செய்வார். அதற்கு பணம் சிட்ட போட்டு பிரிக்க தேவன் கிருபை செய்ய மாட்டார். தேவனே தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு 8 பிள்ளைகள். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க என்று. ராஜாவுக்கு பிள்ளை மாதிரி தேவன் ஒவ்வொரு கல்யாணத்தையும் நடத்துகிறார். ஒரு குறையும் கிடையாது. இல்லை என்று சொல்லாத அளவுக்கு தேவன் அருமையா நடத்துகிறார். அல்லேலூயா. தேவன் அழைத்தது உண்மையானால் அவர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இந்த இயேசுவை நேசித்து பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படி அவர்களை நீதியின் வழியில் நடத்துகிறேன். அவரை நேசித்து பாருங்க. உங்க மணிபர்ஸ் அல்ல, உங்க பாக்கெட் அல்ல, உங்க பீரோவா அல்ல, உங்க களஞ்சியத்தை அவர் புல் பண்ணுவார். அவர்தான் என் ரட்சகர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 குறைகளோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இன்று தேவன் இல்லை. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஆண்டவரே, உடைய வல்லமையும் உடைய வைராக்கியமும் எங்கே? கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு நாள் கிதியோன் கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? முன்னோர்களுடைய அற்புதங்கள் எங்கே என்று நியாயாதிபதிகள் 6:13 ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வியின் மூலமாக தேவன் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? நான் உன் கூட இருப்பேன். மீதியானிலே ஒரு மனிதனை போல் நீ முறியடிக்கத்தக்கதாக பலமுடையவனாக மாற்றுவேன். உன்னோடு நான் கூட இருப்பேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதன்படி தேவன் நம்மளை நடத்துவார். இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கையாக இருப்போமானால் மற்ற எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். சிலர் கேட்பாங்க, இல்ல பிரதர், என் வாழ்க்கையில குறைவோ, இதுக்கு என்ன காரணம்? எந்த காரணமும் அல்ல. தேவன் நிச்சயமாக வெறும் படகாக இருக்கும் பொழுது பேதுரு படகில் ஏறுவார். மறுபடியும் அவர் இறங்குறதுக்கு முன்பாக அந்த படகை ஃபுல்லாக்கிடுவார். ஒரு படகு அல்ல, 2 படகையும் ஃபுல்லாக்கிடுவார். இதான் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம படகை இயேசு ஏறினா படகை ஃபுல்லாக்குவார். அரைக்குறையா ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. ஃபுல். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஃபுல்லாகலன்னா படகுல அவர் ஏறலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை ஆண்டவரே படகுல ஏறுங்க என்று சொல்லி பாருங்க. நீ இன்னைக்கு
நீங்க கேட்கலாம், இப்படி நீங்க சொல்றீங்க அடுத்த முறை கூப்பிட மாட்டாங்க. நிச்சயமா அதை பத்தி நான் சொல்லல, உண்மையை நான் சொல்றேன். யாராக இருந்தாலும் சரி, யாராக பிஷப்கள் இருக்கட்டும், நான் ஒவ்வொரு பிஷப் எல்லாருடைய வாழ்க்கை பாருங்க, எப்போ அவன் ஆண்டவர் சொல்வார், புனிதனுக்கு நான் புனிதன், மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவன். புனிதனுக்கு புனிதனாக இருக்க வரைக்கும் புனிதனாக இருப்பார். என்னைக்கு மாறுபடுகிறோமோ அன்றைக்கு அவர் மாறுபடுவார். அதுல சந்தேகமே கிடையாது. நம்முடைய தேவன் நிச்சயமா சொல்லுகிற நம்ம எப்போ எப்படி இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் செயல்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குள்ள உறவு, உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்குள்ள உறவு சரியாக இருக்குமானால் நிச்சயமா உங்க குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் உங்களோட பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை அதிகாரப்படுத்தி உங்க மத்தியில் நிறுத்தி இருக்கிறத என்னால உணர முடியும். நன்றாக நீங்க கவனிக்கலாம். கர்த்தர் அதிகாரப்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் துடிக்கிறத உணர முடிகிறது. இந்த நாள்ல கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இப்பொழுது வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு வேதத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில வைராக்கியம் இருந்தது, அது உண்மைதான். ஆனால் சிலருக்கு மாம்ச வைராக்கியம் இருந்தது, சிலருக்கு ஆவிக்குரிய வைராக்கியம் இருந்தது. இந்த வைராக்கியம் எனக்கு எங்கிருந்து வரும் என்று நீங்கள் கேட்கலாம். யாக்கோபு 4:5 சொல்கிறது, நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவர் என்று நீங்கள் அறியீர்களா? அப்ப நம்ம கூட வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அபிஷேகம் பெறல, நான் இன்னும் ரட்சிக்கப்படல, இந்த வைராக்கியம் எங்கிருந்து வரும்? அல்லேலூயா. அப்ப இந்த வைராக்கியம் வரணும், ஆவியானவருடைய உதவி வேணும். ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும், அவர் துக்கப்படாமல் இருக்கணும். அப்படி ஆவியானவர் நம்ம கூட இருந்தா அந்த வைராக்கியம் நமக்கு வரும். இந்த வைராக்கியம் ஏலியாவுக்கு எப்படி இருந்தது என்பதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏலியாவுக்கு ஒரு காலங்கள்ல ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரும் தெய்வம் என்று சொன்னாங்க. இப்போ ஏலியாவுக்கு பயங்கரமான வல்லமையோடு அவர் செயல்பட்டார், வைராக்கியம் இருந்தது. ஐயோ, ஜனங்கள் இப்படி குந்தி நடக்கிறாங்க, இப்படி குந்தி நடக்கிறாங்க. இந்த ஒரு எலியா, அவன் வானத்தை அடைத்த எலியா, இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டானது. ஜனங்கள் குந்தி நடக்கிறாங்க. இதுக்கு அவர் செய்த காரியம் என்ன? முதலாவது அவர் செய்த காரியம், ஜனங்கள் குந்தி நடக்கிறத பார்த்த உடனே எல்லா காரியத்திலும் தேவன் அவனை முதலாவது ஆயத்தப்படுத்தினார். ஒரே நாள்ல வைராக்கியமா பரியாசம் பண்ணுவதற்கு கொண்டு நிறுத்தல, ஒரே நாள்ல நிறுத்தல, ஒவ்வொரு டெஸ்டா பண்ணார். முதலாவது கேரியாத்தின் ஆற்றங்கரையில ஒழித்து கொண்டு என்று சொன்னார். நன்றாக கவனிக்கிறோம். ஆண்டவருடைய வைராக்கியத்தின்படி ஜனங்கள் கர்த்தரும் தெய்வம் என்று சொல்லுகிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அக்கினியை இறக்கணும்னா வைராக்கியம் இருந்தா போதாது, வல்லமை இருந்தா போதாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான். எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான்? முதலாவதாக அவன் வானத்தை அடைந்தது உண்மை. தேவன் அவனை இப்பொழுது கேரியாத்தின் ஆற்றங்கரையில் ஒழித்துக் கொண்டிரு என்றார். ஒழித்துக் கொண்டிரு என்றார், மறைவாக ஒழித்துக் கொண்டிரு. இப்பொழுது காலங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று சொன்னார். இடுவே, நீ இப்படி செய்தா இடுவேன் என்று சொன்னார். அடுத்தது, நீ இப்பொழுது சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, உன்னை அந்த போஷிக்க காலங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று சொன்னார். போஷிக்க ஒழித்துக் கொண்டிரு, கட்டளை இடுவேன். இப்பொழுது சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, உன்னை பராமரிக்க கட்டளை இட்டேன். இப்பொழுது மூன்றாவது, நல்லா நீங்க யோசிக்கணும். மூன்றாவது 18:1 ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று சொன்னார். நம்பிட்டார். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தேவன் நம்புவார், தேவன் டெஸ்ட் பண்ணுவார், டெஸ்ட் பண்ணுவார். ஒரு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணுவார். பணம் இருக்கும் பொழுது இவன் எப்படி இருக்கிறான், இல்லாத நேரத்தில் எப்படி இருக்கிறான். ஆனா தேவன் எப்பொழுதுமே கீழ்ப்படியும் பொழுது சாரிபாத் விதவை வீட்டுக்கு போக சொன்னார். கட்டளை இட்டேன் என்று சொன்னார். பராமரிக்க, அங்க வெறும் சாப்பாடு மட்டும்தான். இப்பொழுது துணி, எண்ணெய், பராமரிப்பு. அது மட்டுமல்ல அருமையானவர்களே, அந்த
அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சோர்வுகள் வந்தது உண்மைதான். அந்த வைராக்கியம் இருக்கு பாருங்க, அந்த வைராக்கியத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக இப்படின்னா, இரண்டாவது மத்தியான வேளையிலே எலியா எழுந்து பரியாசம் பண்ணினான். மத்தியான வேளையிலே நீதியின் சூரியன் மேல இருக்கும், தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து மத்தியான வேளையில சுற்றி ஒரு நிழல் இருக்காது. ஒரு கிறிஸ்தவன் கீழ்ப்படிக்கணும், ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் கேட்கணும், 2 நேரம் மற்ற சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி அடுத்த காரியம் ஒரு ஏழை வீட்டுக்கு போகிறது போல இருந்துச்சுன்னா ஆண்டவரை இதை விட்டுட்டு எப்படி போகன்னு சொல்லக்கூடாது, அப்படி கீழ்ப்படியணும். இரண்டாவது மத்தியான வேளையில உச்சி தேவ நீதி சூரியன் இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். அப்படி நிற்கும் பொழுது அவனை சுற்றிலும் ஒரு நிழல் இருக்காது. நம்மளை சுற்றிலும் ஒரு கரை இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இப்பொழுது அவன் பரியாசம் பண்ணுகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு நேரம் தூங்குவானாக்கும். அதற்கு முன்பாக இவனுடைய வாழ்க்கையில தேவன் இவ்வளவு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணினார். அது மட்டுமல்ல, 12 கற்களையும் ஒன்றாக்கினான். ஒரு மனம் இல்ல சரியில்லை, இவங்க சரியில்லை. 12 கோத்திரம் ஒவ்வொருவரும் வித்தியாசமா இருக்கலாம். கல்கள் வித்தியாசமா எல்லாத்தையும் ஒன்னாக்கினான். ஒன்றாக்கி அதை செப்பரேட்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் தேவன் ஏதாவது நமக்கு செய்து ஒரு அக்னியை பூமியில இறக்க வச்சு கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக பெரிய காரியம் செய்யணும்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், செப்பனிட வேண்டிய காரியம், நாம் சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்தணும். இல்ல அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல இப்படி சொல்லக்கூடாது. பச்சையான இருந்துச்சு, அத கண்டுபிடி எப்படி இருந்துச்சு, பச்சையா இருந்துச்சு. அதுல 4 நாள் கூட தண்ணி ஊத்த வச்சாங்க. ஆனா நெருப்பு எரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களாம் ரொம்ப கொழுந்தவங்க. எவ்வளவு கொழுந்தவங்களா இருந்தாலோ எலியா மட்டும் நெருப்போட கரெக்டா இருந்தாச்சுன்னா அதுலயும் நெருப்பு பற்றி எரியும். எனக்கு தெரியும், காட்டாப்பறையில அண்ணன் வந்த பிறகு ஆவிக்குரிய நிலைமை எப்படி மாறி இருக்கு. அதற்கு முன்பாக பாஸ்டர் இருக்கும்போது வார்த்தை, ஆனா இவங்க வந்த பிறகு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், இந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லா நான் அவங்களை உயர்த்தி ஒரு நாளுக்கு பேச மாட்டேன், அவங்களுக்கே தெரியும். ஆனா இந்த காட்டாப்பறையில அண்ணன் வந்த பிறகு ஒரு தியாகம் பண்ணி ஜோம் பண்ணி முன்னாடி இந்த அட்மாஸ்பியர் இந்த ஃப்ரீ இருக்காது. இப்போ இந்த ஏரியா முழுவதுமே ஒரு அட்மாஸ்பியர், ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய மண்டலமே அசைஞ்சிட்டு. இப்ப இந்த பகுதியில யார் ஊழியம் செய்தாலும் அவங்களுக்கு லகுவா இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டாப்புற இங்க வந்தா போதும் நெஞ்செல்லாம் கிடுகிடு ஆடும், அவ்வளவு இறுக்கமா இருக்கும். இந்த ஏரியா முழுவதையும் தேவன், அதாவது காலை விசேஷ ஆவியுடையவர் மகதேசத்துல ஏனோக்கியர் இருக்கிறது உண்மைதான். அது எனக்கு தாங்களே என்று சொல்லி விரும்பி கேட்டு வந்தது போல ஒரு பெரிய ஜெயம் எடுத்து சரித்திரத்துல இடம் பெற்றாங்க. இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தைரியமா தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன், எங்க அண்ணன் எவ்வளவோ இந்த இடத்துல வந்து கண்ணீர் வெடி, அவங்க மேல இருக்கிற மனாய்க்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒரு சாதாரண அபிஷேகம் கிடையாது. நம்முடைய தேசத்துல வேறப்பட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு வேற அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு. ஆனா அந்த அபிஷேகத்தோடு இவங்க இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு பல நாடுகளுக்கு போனா எப்படியோ இருக்கலாம். நான் கூட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனா இந்த பகுதியில தேவன் கிருபையான முறையில் அவங்களை கொண்டு வந்து எல்லா விதமான ஆவிக்குரிய தடைகளை உடைத்து இப்பொழுது நல்ல ஒரு சூழ்நிலையை தேவன் உண்டாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எந்த பாஷையை நீங்க கேட்டாலும் மறுக்க முடியாது. எந்த விசுவாசத்தை கேட்டாலும் அதை மறுக்க முடியாது. யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு பின் நாட்களில் நீங்க பாருங்க, இப்ப சொல்லுவாங்க இந்த பகுதியை குறித்து ஒரு சரித்திரம் எழுதும் பொழுது அதில் நிச்சயமா ஆவிக்குரிய ஒரு மாற்றத்திற்கு ஒரு எழுப்பவர் வீரனா தேவன் கொண்டு வந்தார் என்று சொல்லத்தக்கதாக தேவன் இந்த தேவ மனுஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதற்காக பெருமைப்படுகிறேன்.
அப்படி தியாகம் பண்ணி சில சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது, அந்த இருளின் அதிகாரங்களை மாற்றும் பொழுது, அந்த நாள்ல எலியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எழுப்பி, ஆண்டவரே நான் தேவ மனிதன் என்பதையோ நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதையோ இந்த ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே ஒரு அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய அக்கினி இறங்கி பற்றியது. கர்த்தரும் தெய்வம் என்று சொன்னவங்க கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக அங்கே காரியம் மாறுதலாக முடிந்தது. காரியம் மாறுதலாக முடிந்தது. நம்முடைய திருச்சபைகள் மூலமாக, இந்த ஒரு மனதின் மூலமாக, இந்த ஐக்கியத்தின் மூலமாக அக்கினி இறங்கதான் போகிறது. கர்த்தரையும் தெய்வம் என்று சொல்கிறவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ண போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய வேகம் அதிவேகமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள எலியா காதுகளை கேட்கிறது தான் பெருமழையின் இறைச்சல். எல்லாரும் காதுக்கும் அது கேட்காது. அல்லேலூயா. எல்லாருடைய காதுக்கும் அது கேட்குமா? கேட்காது. யாருக்குள்ள இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கோ அவங்க காதுல எப்பவுமே ஒரு சத்தம் கேட்கும். பெருமழையின் இறைச்சலின் சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனிதன் என்று 5:17 யாக்கோபிலே வாசிக்கிறோம். அவன் பாடுள்ள மனிதன் தான். அவன் பாடுகள் அவனுடைய காதுல விழத்தக்கதாக இடப்படாதபடி பெருமழையின் இறைச்சல் மட்டும் கேட்கத்தக்கதாக இந்த பாடுகளை விதித்துக் கொண்டு இருந்தார். அப்படி வைராக்கியத்தோடு இருந்த எலியாதான் அக்கினி இறங்கி. அல்லேலூயா. உங்க பாடுகளையே நீங்க சொல்லி சொல்லி அது காது கேட்டு காது குப்பை தொட்டி ஆகி இருப்பீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நம்ம காது எப்பொழுதுமே விசுவாசத்தோடு பெருமழையின் இறைச்சல், உள்ளங்கை அளவு மேகம். எத்தனையோ 5 முறை பார்க்க பிறகும் ஒண்ணும் தெரியல. ஆனால் அவனுடைய விசுவாசம், வைராக்கியம் இருந்தது, வல்லமை இருந்தது, பரிசுத்தம் காணப்பட்டது. அதே போல விசுவாசம் இருந்தது. இன்னொரு முறை பார், உள்ளங்கை அளவு மேகம் இருந்தது. இப்பொழுது அவன் சொல்கிறான், மகன் உண்மை தடப்பட விடாது, பெருமழையின் இறைச்சல் வருகிறது என்று சொல்லி ஆகாப ரதத்துல போக சொல்லிட்டு அவனை விட முன்னாடி போகத்தக்கதாக, அந்த ரதத்தை விட முன்னாடி போகத்தக்கதாக ஒரு எலியாவுக்கு தேவன் கிருபை செய்வது உண்மையானால், எந்த ஆகாபோ எவ்வளவு பெரிய கூட்டங்கள் நமக்கு விரோதமாக எதிராக செயல்பட்டு வேகமா போனாலோ போகட்டும். நம்ம எலியாவா மாறினா அதை விட வேகமா நம்ம போக முடியும். நம்ம வைராக்கியமா இருந்தா, நம்ம தேவ சுத்தத்தின் மையத்தில் இருந்தா, நம்ம தேவனுடைய வல்லமையோடு இருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனா மனுஷியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அதற்கு நான் என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு நான் விரும்புகிற ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கிறதோ, நம்முடைய தேவன் வைராக்கிய வாஞ்சி உள்ளவர். அல்லேலூயா. யாரெல்லாம் கதறுகிறார்களோ அவங்களுக்கு தேவன் அந்த வைராக்கியத்தை தேவன் கொடுப்பார். ஆண்டவரே, என்ன அப்படி பயன்படுத்த ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தாங்க ஆண்டவரே. தேவரே, அப்படிப்பட்ட நீங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. நன்மை கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு நம்முடைய பாத்திரம் அபிஷேகத்தினால நிரம்பி வழிந்தா பின்னாடி நன்மை கிருபை தொடரும். எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு இனோவா இருக்குங்களா, திரும்ப பிடிப்போம் அப்புறம் மேற்கொண்டு எதுக்கு வாங்கிருக்கீங்க பிரதர்? நான் என்ன செய்ய, கர்த்தர் கொடுக்குறாரு, என்ன செய்ய முடியும்? வேத வசனத்துக்கு படி நன்மை கிருபை பின்னாடி வருது. யார்கிட்டயும் நான் கேட்டான்னு சொல்லுங்க. யார்கிட்டயாவது நான் யார்கிட்டயாவது எனக்கு வேணும்னு கேட்டான்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இவங்க இப்படி பிரிச்சாங்கன்னு சொல்லுங்க. இல்ல, கர்த்தர் எவ்வளவு கொடுக்க முடியும்? கடந்த நாட்கள்ல ஒரு இடத்துல பிரசவம் பண்ணிட்டு போகும்போது திடீர்னு ஒருவர் போன் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னார், எப்போ வந்து வாங்குவீங்கன்னு. எனக்கு வாங்குறதுக்கு டைம் மெட்ராஸ் வரும்போது வாங்கிருப்பேன். அவங்க சொன்னாங்க, நீங்க சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும்.
தேவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும். இப்போ என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமா பணம் தராதுங்க. எங்களுக்கு பணம் தேவையில்லை. ஒரு இன்ஜினியர் எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் காணிக்கு கொடுக்கணுட்டு அவங்க எடுத்தாங்க. ஒரே வார்த்தையில சொன்னேன், எனக்கு இப்ப தேவையில்லை, தேவை உள்ள ஊழியருக்கு கொடுங்க, எனக்கு பணம் தேவை. காரணம் பண ஆசை எல்லாத்தையும் வைக்கிறேன், எனக்கு இப்ப திருப்தி போகும். அது இல்லையா? இதுக்கு மேல இருக்கு. அது பயங்கரமான ஒரு காரியம், அது தேவையில்லாத காரியம். நீங்க ஆண்டவருடைய நீங்க ஹெலிகாப்டர் கேட்டாலும் தேவன் கொடுப்பார். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை. எது வந்தாலும் அவருடைய அன்பையும் மனதுக்கத்தையும் நம்மளை விட்டு நகட்டுமானால் அதை காலம் வச்சு கிக் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு தேவன் அன்றனுள்ள ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். ரொம்ப அதிக ஆசை யாரும் படாதுங்க. கேட்டா கொடுத்துருவார், ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார். கொடுத்த பிறகு திரும்ப மறுபடி உங்களால ஜெபிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு எந்த காரியம் ஜெபிக்க வேத வாசிக்க தடையா இருக்கோ அதை கழட்டி விட்டுருங்க. அது தேவையே கிடையாது. அல்லேலூயா, அது தேவையே கிடையாது. தாவீது சொன்னா, ஒரு காலத்தை கொண்டு வந்தது போதும், நிறுத்துங்க என்று. அதே போல ஸ்டாப் போதும். ரொம்ப அதிகமான முறையில எந்த காரியத்துக்கும் ஆசைப்படாதுங்க. தேவன் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரோ அதுல தேவனை தேடுங்க. உங்க இருதயம் பக்குவப்பட உங்களை சூழ உங்களுக்கு தேவையானது தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இந்த காரை எங்கேயா கொடுத்துட்டு போனா நான் கொடுத்துருக்கேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இருதயத்துக்குள்ள எதையும் கேட்டாருங்க. இதை திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் யாரும் சொல்லவே சொல்லாருங்க. இயேசு கிறிஸ்து வந்தபோது கஷ்டப்படுறேன் யாராவது நீங்க சொல்லாருங்க. நான் ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டம் அப்படி நீங்க சொல்லவே சொல்லாருங்க. ஆண்டவரை நீங்க நேசித்து பாருங்க. எப்படி தாவீதோடு கர்த்தர் இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொன்னது போல தேவன் விருத்தி அடைய வைப்பார். நான் ஒல்லியா இருந்தேன், கண்ணங்கரையே இருந்தேன். ஏச்சிருக்கீங்க, நான் ஃபேங்க உள்ள திறந்து சொல்றேன், அவ்வளவு ஒல்லியா இருந்தேன், கருப்பா இருந்தேன். அப்ப என்னுடைய மனைவி நல்ல கலர். பஸ்ல 2 பேரும் கூட பக்கத்துல உட்கார மாட்டோம், அவ்வளவு கலர். நான் யோசிப்பேன், என்னடா இது, நம்ம இவ்வளவு கருப்பா இருக்கோம். ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பேசிட்டு இருக்கும் போது, பொண்ணு எப்படி நல்லா கலர் தானே, உங்களை மாதிரி கலரா இருப்பாங்க. அப்பதான் யோசனை, இனிய மாதிரி கலரா இருக்கு. நம்மளை அறியாமலே தேவ பிரசன்னம் நம்ம கலரா மாற்றும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம், அந்த மகிழ்ச்சி வரும். இப்பெல்லாம் உடம்பு குறைக்கிறதுக்கு எவ்வளவு சொல்றாங்க. இந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா எங்க போய் இங்க குறைக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள கழிவுறும் பொழுது அவர் கொடுக்கிற அன்பு. நேற்று என் பிள்ளைகளோட உட்கார்ந்து ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்டாங்க, ஏப்பா நீங்க எப்பமா பரலோகம் இருக்கீங்களான்ட்டு. எதுக்கு இப்படி கேட்கிறீங்கன்னாங்க. இல்லப்பா எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லித்தர மாட்டீங்களான்னாங்க. உங்களுக்கு ஏது, நீங்க ஊழியத்துல ரொம்ப சந்தோஷப்படுறது எதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு இடத்துல போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி நிறைய ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அது முடிஞ்ச பிறகு கார்ல போகும்பொழுது கண்ணீரா வரும். தேவன் அன்பு கூறுவார். ஓண்டு அழுதுறேன். எதுக்கு பாருங்க, அந்த மாதிரி மகிழ்ச்சியை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்காக தான் நான் ஊழியம் செய்யறேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் ஊழிக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக இல்லை. இந்த அன்பை பற்றி பேச இந்த நேசருடைய அன்பு மேல ஊற்றப்படுது. உங்கள் நிமித்தம் நான் அதை என்ஜாய் பண்றேன். நிச்சயமா சொல்றேன், இந்த இயேசு ரொம்ப நல்லவங்க, இந்த இயேசு ரொம்ப அன்புள்ளவங்க அப்படி அவங்களை பற்றி உயர்த்தி சொல்ல இந்த தெய்வ அன்பு ஊற்றப்படுகிறது. இந்த தெய்வ அன்பு ஊற்றப்படுகிறது. இந்த நேசருக்கு பாருங்க, இந்த நேசத்தை அடிமையாயிட்டேன். அதனால இப்பொழுது இயேசு அப்படின்னு அதை விட்டு ரூம் விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை, கடத்தலுக்கு போறதுக்கு மனசு இல்லை, ஜாலியா மற்றவர்கிட்ட பேசுறதுக்கு மனசு இல்லை.
இயேசுவை பத்தி யாராவது பேசினா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது எப்படி மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. மாத்திட்டாங்க. அல்லேலூயா. இது ஒரு பைத்தியமாவே மாறிச்சு. அப்படி பைத்தியமா மாறி பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்க தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்வார். உங்க தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை பொருட்படுத்திக் கொள்வார். அவருடைய முகத்தை பார்த்து பழகணும், அவருடைய கையை பார்த்து பழகணும். என்ன கிடைக்கும்னு கையை பார்க்க கூடாது, அவர் முகத்தை பார்த்து அவர் அழகை பார்த்து ரசிக்கணும். ரசிக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். என்ன கிடைக்கும் எது அவருடைய எதிர்பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி நீங்க அவர்கிட்ட கேட்டாச்சுன்னா கேட்டதை மட்டும் கொடுப்பார். ஆனா அவரை மட்டும் நீங்க ரசிங்க. அவர் சொல்லுவார், என்னுடையதெல்லாம் உம்முடையது என்று சொன்னா அவர் சொல்வார், என்னுடையதெல்லாம் உம்முடையது என்று சொல்வார். அல்லேலூயா. 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 இந்த எலியாவினுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த எலியா அவ்வளவு வைராக்கியமா அக்கினி எடுத்தது காரணம், எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சொல்கிறார், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாட்டுல கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைக்க ஒரு அக்னியை இறக்குற எலியாவின் அபிஷேகம் நமக்கு வேணும்னா நம்ம இருதயம் தகப்பனுடைய இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு முறை இதே இடத்துல தகப்பனுடைய இருதயத்தை பற்றி பேசிட்டு நான் போக ஆண்டவருடைய சமூகத்துல கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே ஒரு தகப்பனுடைய இருதயம். எலியா கிட்ட அந்த தகப்பனுடைய இருதயம் இருந்துச்சு. அருமையான தேவனுடைய ஜனமே, தகப்பனுடைய இருதயம் என்ன செய்யும்? இடைக்குமான உணர்வடையும் பொழுது என்ன தப்பு பண்ணாலும் இருக்கிற வண்ணமாக அணைத்துக் கொள்ளுகிற இருதயம் வரும். அவன் குற்றவாளி என்று சொல்லி அவனை கண்ட பண்ணவே பண்ணாது தகப்பனுடைய இருதயம். யாக்கோபு தகப்பனுடைய இருதயம். யாக்கோபு சொல்லுகிறதெல்லாம் இருதயத்துல வைத்தா. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தகப்பனுடைய இருதயம் வேணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமுத்திரம் கேடு, ஆண்டவரே என்ற ஒரு தகப்பன் ஃபாதர் நீங்க அந்த தகப்பனுடைய இருதயம் வருமானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் உம்முடைய வைராக்கியமும் எங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்க ஆண்டவரே. இதே கேள்விய ஈசாக்கு கேட்டான். எப்படி கேட்டா தெரியுமா? கையக்காக கெட்டி விறகு மேல கிடத்து வச்சிருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டான். என்ன கேட்டான்? ஆட்டுக்குட்டி எங்கே? இது நல்ல கேள்வி. ஆட்டுக்குட்டி எங்கே? எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆட்டுக்குட்டியை கேட்டான்? இவன் மரணம் அடைகிற நேரத்தில் இவன் எதை கேட்டான்? ஆட்டுக்குட்டி எங்கே? அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன். சிம்சோன் நரிகளை பிடிச்சான். தோட்டத்தை கெடுக்கிற புள்ள நரிய நமக்காக பிடியுங்கள், இந்த நரியெல்லாம் பிடிச்சான். எப்படி நிறைய பிடிச்சிருப்பான்னு யோசித்து பார்த்தேன். நிறைய பிடிச்சு 300 நிறைய பிடிச்சு அந்த வால்ல எதை சுத்தனான்? நெருப்ப வச்சு அனுப்பினான். அது பெலிஸ்தருடைய பாளையத்தெல்லாம் அழிச்சிச்சு, சிம்சோனுடைய தரிசனத்தெல்லாம் நிறைவேற்றிச்சு. இப்போ இந்த நிறைய எப்படி பிடிச்சான் தெரியுமா? அவன் தோல்ல ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்ம கூட இருப்பாரானால் கெடுக்கிற குள்ளநதி எல்லாம் பிடிச்சு அதுல நம்ம வல்லமைய அக்கினிய பற்ற வச்சு அனுப்பி விட்டா போதும். கெடுக்கிற தீவிரவாதிகள் எல்லாரையும் பிடிச்சு கெட்டி அனுப்பி விட்டா போதும். நம்ம விஷயம் அவங்க நிறைவேற்றுவாங்க. ஆனா நமக்குள்ள ஆட்டுக்குட்டி வேணும், அப்பதான் நதி பிடிக்க முடியும். நமக்குள்ள அதுல தீ வைக்கிறது, நமக்குள்ள சரக்கு வேணும். அல்லேலூயா. 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 அப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. அப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. சமீபத்துல ஊட்டி பக்கத்துல இனி அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து அடிக்கிறதுக்கு பயங்கரமான ஆளு, ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப தீவிரமான ஆளு. அப்படி சுத்தி வந்துட்டு இருக்கும்போது திடீரென்று என்ன அறிவாதபடி டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு பொத்துட்டு கீழே விழுந்தான். ஒரு கீழே விழுந்த உடனே
அந்த தலைவர் ஹெட்டா இருக்கிறவர் எல்லாத்தையும் போட்டு முழங்கா போட்டு ஜோம் ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், அப்படியே அபிஷேகத்தை பெற்றான். இன்னைக்கு நான் அந்த பகுதிக்கு போறேன்னா எனக்கு